அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி தான். ஏப்ரல் 2024 துளாராசிக்காரங்களுக்கு அவர்களின் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை வழங்கலாம். மேலும் உங்கள் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு செல்ல இது உதவும். சிலர் நிரந்தர வசிப்பிடத்தை பெற்று வேறு நாடுகளில் குடியேறவும் வாய்ப்புள்ளது. புதிய இடங்கள் உங்கள் வருமானத்தையும் சேமிப்பையும் மேம்படுத்த உதவும். இது உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான பொது உறவுகளை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் உதவும். அன்புக்குரியவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. இது மகிழ்ச்சியை அளிக்கும். இது தவிர நீங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. இந்த மாதம் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட வாய்ப்புள்ளது. இது மகிழ்ச்சியை அளிக்கும். இருப்பினும் இந்த காலகட்டம் செலவுகள் அதிகரிக்கலாம். இது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும். எனவே உங்கள் செயல்பாடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு இழப்புகளை தவிர்க்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும். கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் போன்ற திடீர் சிரமங்களுக்கு உங்கள் சேமிப்பை செலவிடலாம். எனவே எதிர்மறையான செயல்களை தவிர்க்க உங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் மிகவும் கவனமாக இருக்க வேணும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் குணமடைய மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இதனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதித்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற பரிந்துரைக்கப்படுது. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் தியானம் செய்வது இந்த மாதம் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுதே உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட காதல் உறவுகளில் ஈடுபடுவதற்கும்
மகிழ்ச்சியை கண்டறிவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உதவியாக இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் அன்பானவங்கள்ட்ட மகிழவும் முடியும். அன்பானவங்கள்ட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் இருக்குது. இதனால் காதல் உறவுகளில் இனிமை கூடும். ஒற்றை நபர்களுக்கு காதல் உறவில் மகிழ்ச்சியை காண சரியான துணையை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். வீட்டிலும் பணியிடத்திலும் பெண்களால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரம். அதனால் நீங்கள் அவமானப்பட நேரம். எனவே உங்கள் வரம்புக்குள் இருங்க. பெண்களிடம் இடைவெளி பின்பற்றுதுங்க. பிரச்சனைகள் வராத வகையில் உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மூத்த சகோதரர்களிடம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரம். இதனால் தவறான புரிந்துணர்வும் சில சமயங்களில் உறவுகளில் பிரிவும் இருக்கலாம். எனவே அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிருங்க. சுமூகமான நல்லுறவுக்கு அவர்களுடனான வாக்குவாதங்களை தவிர்க்கணும். எதிர்பாலினத்தாருடன் பிரச்சனைகள் எழலாம். இதனால் நீங்கள் சந்திக்க வேண்டிய சவால்கள் இருக்கலாம். எனவே உங்கள் நடவடிக்கைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். இந்த மாதம் நஷ்டங்களை தவிர்க்க உங்கள் நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிறரை நம்பி உங்கள் பணம் மற்றும் சேமிப்பை இழக்க நேரலாம். புதிய நபர்களை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிட்டும். திடீர் பண வரவிற்கான அவர்களின் கருத்துக்களை உங்களை ஏமாற்றும் வகையில் இருக்கும். எனவே எச்சரிக்கையாக இருக்கணும். அதிர்ஷ்டத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்காதீங்க. நஷ்டங்களை தவிர்க்க பிறரை அதிகம் நம்பாதீங்க. பொருளாதார வளர்ச்சி கருதி புதிய செயல்களை மேற்கொள்ளாமல் வழக்கமான செயல்களையே செய்யுங்க. உபரி பணம் உங்கள் கையில் இருந்தால் அதனை முதலீடு செய்வதை விட சேமிப்பது நல்லது. சொந்த தொழில் செய்யும் எண்ணம் இருந்தால் அதனை இந்த மாதம் தவிருங்க. அதன் மூலம் நஷ்டங்களை தவிர்க்கலாம். கடன்கள், வழக்கு விவகாரங்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்த செலவுகள் இருக்கலாம். எனவே உங்கள் செயல்களில் அதிக கவனமாக இருக்கணும். ஆன்மீக ஈடுபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு மூலம் நீங்கள் உங்களை எதிர்மறையில் இருந்து காத்து கொள்ளலாம். உத்தியோகம் மற்றும் தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நிதி நிறுவனங்கள், ரசாயனங்கள், பிற நாடுகளான பரிவர்த்தனைகள், மென்பொருள், ஆன்லைன் வேலைகள் மற்றும் பெண்கள் பயன்படுத்தும் தயாரிப்புகள் தொடர்பான வேலைகளை ஆகியவற்றிலிருந்து வளர்ச்சி சாத்தியமாகும். கூடுதலாக உங்கள் சொந்த தொழிலை நடத்துவதை விட ஒரு நிறுவனத்தின் கீழ் வேலை செய்வதன் மூலம் வளர முடியும். எனவே உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. இந்த மாதம் நீங்கள் சில சங்கடங்கள், வீழ்ச்சிகள் மற்றும் தொழில் மற்றும் முதலீடுகள் மூலம் பொருளாதார இழப்பை சந்திக்க நேரலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன்னாடி நிபுணர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது. பணியிடச் சூழல் பிறருடன் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. உங்கள் திட்டங்கள் பற்றிய ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதீங்க. நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் நபர் உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது. எதிர்மறை ஆற்றலை தவிர்க்க மற்றவங்கள் உங்களை அதிக நெருங்காமல் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிறுநீர் அமைப்பு, சிறுநீரகங்கள், சுரப்பிகள், ஹார்மோன்கள் மற்றும் கண் குறைபாடுகள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு ஏப்ரல் மாதம் உதவிகரமாக காலமாக தெரியுது. எனவே இந்த பகுதிகளில் நீங்கள் பிரச்சனைகள் எதிர்கொண்டால் நீங்கள் முழுமையாக குணமடைய சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகள் அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அடுத்தது மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்கள் கல்விக்கு வளர்ச்சிக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்குது. ஆசிரியர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிட்டும். அதன் மூலம் உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி பெறுவீங்க. நீங்கள் சில தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலும் முன்னோர்களின் அருளால் உங்கள் இலக்கை வெற்றிகரமாக எட்டுவீங்க. மேற்படிப்புக்காக நீங்கள் நீண்ட தூர பயணம் செல்ல நேரலாம். உங்கள் கல்வி மேம்பாட்டிற்காக நீங்கள் இடம்பெயரலாம். உங்கள் சூழலில் எதிர்மறையை தவிர்க்க எதிர்பாலினத்தாரிடம் இடைவெளி விட்டு பழகணும். நீங்கள் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட நேரலாம். இதனால் கல்வியில் உங்கள் கவனம் சிதறலாம். எனவே அத்தகைய பொழுதுபோக்கு அம்சங்களில் இருந்து விலகி இருங்க. அடுத்தது சுபதேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுது 3, 4, 5, 6, 14, 15, 18, 19, 20, 26, 27, 30. அடுத்தது அசுப தேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுது 7, 8, 11, 12, 13, 21, 22, 23, 24, 25. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஏப்ரல் மாத ராசி பலன்களில் துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.